வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, நீ கூடவா அம்மா சிறுகதை. வாங்க கதைக்குள்ளே போகலாம். கிராமத்து பக்கம் போய் திரும்பி வரும்போது கூடவே ஒரு பெண்ணை கூட்டி வந்தார் அவர். அந்த பெண்ணுக்கு வயது 18 இருக்கும். ஒரு சீட்டி பாவாடை சட்டை, மேலே சற்று கிழிந்த தாவணி அணிந்திருந்தாள். அவளுடைய உடைமைகள் எல்லாம் அவள் தோள் பட்டையில் இருந்து ஆடிய சிறு பையில் அடங்கி இருந்தன. இவள்தான் இந்த வீட்டு எஜமானி, நன்றாக கவனித்துக்கொள் என என்னை அவளுக்கு அறிமுகம் செய்து வைத்தார். முகத்தில் கடுப்புடன் வா என வரவேற்றேன். என்னை தனியாக அழைத்து போய் அவர் சொன்னார், இந்த பெண் பெயர் கலா, 10வது வரை படித்திருக்கிறாள். என் சிநேகிதர் தணிகாசலம் என்று உன்னிடம் கூட சொல்லியிருக்கிறேனே, அவனுடைய கடைசி பெண். தணிகாசலம் போய் சேர்ந்து 3 மாதங்கள் ஆகின்றன. குடும்பம் ரொம்பவும் சிரமப்படுகிறது. உனக்கு உதவியாக இருக்கட்டும் என்றுதான் அழைத்து வந்தேன். ஒரு பிடி அரிசி கூட போட்டால் ஆயிற்று. இவளுக்கென்று தனியாக சமைக்கப் போகிறோமா என்ன என்றார். அவர் சொல்லி நான் மறுத்து பேசியது கிடையாது. தொண்டை வறண்டு போகும் வரை வாதாடினாலும் கூட தான் நினைத்ததை மாற்றிக்கொள்ள மாட்டார். தான் பிடித்த முயலுக்கு 3 1/4 என சாதிப்பார். மனிதருக்கு கொஞ்சமாவது யோசனை வேண்டாமா? வீட்டில் 3 பிள்ளைகள், 28, 25, 22 வயதில். வயசு பெண் பார்க்க தளதளவென்று இருக்கிறாள். பஞ்சையும் நெருப்பையும் பக்கத்தில் வைத்துவிட்டு அப்புறம் தப்பு தண்டா ஏதாவது நடந்துவிட்டால் என் தலைதானே உருளும். அந்த பெண்ணை தனியாக கூப்பிட்டேன். என்னுடைய பழைய புடவைகள் 2 கொடுத்து பாவாடை தாவணிக்கு பதில் உடுத்த சொன்னேன். இப்போது அவள் வனப்பு மேலும் கூடியது. கலாவா, பலே என இவரே பாராட்டிவிட்டு போனார். மாடி பக்கம் போகக்கூடாது, பையன்களுடன் பேசிக்கொண்டு நிற்கக்கூடாது, அவர்கள் வீட்டில் இருக்கும்போது சமையல் அறையை விட்டு வெளியே தலையை காட்டக்கூடாது என்றெல்லாம் மிரட்டி வைத்திருந்தேன். இப்போதெல்லாம் நான் தான் அதிகம் சிரமப்பட்டேன். வீட்டை விட்டு வெளியே அரை மணி நேரம் கூட போக முடியவில்லை. எங்கு போனாலும் கலாவையும் அழைத்து போக வேண்டியிருந்தது. பார்த்தவர்கள் எல்லாம் யார் என்று கேட்காமல் இல்லை. வேலைக்கார பெண் என்றா சொல்ல முடியும்? ரொம்பவும் வேண்டப்பட்டவர் பெண் எனத்தான் சொல்லி சமாளிக்க வேண்டி வந்தது. ஏண்டி கல்பகம், பெண் மூக்கும் மொழியுமாக தங்க விக்கிரகம் மாதிரி இருக்கிறாளே, பெரியவனுக்கு பாரேன் என நேரிலேயே சொல்லிவிட்டாள் ஒருத்தி. சும்மா சொல்லக்கூடாது. பெண் நல்ல துரு துரு. என்னை ஒரு காரியம் செய்ய விடுவதில்லை. எது செய்தாலும் அதில் ஒரு நறுவிசு இருந்தது. 4 நாட்கள் சமையல்கார அம்மாள் மட்டம் போட்டபோது அவள்தான் சமைத்தாள். அப்பாவும் பிள்ளைகளும் கேட்டு வாங்கி சாப்பிட்டார்கள். அன்றைக்கு 3 பையன்களும் சினிமா போய்விட்டார்கள். திரும்பி வர இரவு 9:30 ஆகும். கலாவை மட்டும் வீட்டில் வைத்துவிட்டு பக்கத்து தெரு தோழி ரொம்ப நாட்களாக கூப்பிட்டு கொண்டிருந்தாளே என்று பார்த்துவிட்டு வர போயிருந்தேன். 8 மணிக்கு வீடு வந்தால் ஒரே சிரிப்பும் பொம்மாளமும். டிக்கெட் கிடைக்கவில்லை என 3 பேரும் 7 மணிக்கு திரும்பி விட்டார்கள். கலாவையும் 4வது நபராக சேர்த்து கொண்டு கேரம் ஆடிக்கொண்டிருந்தனர். அவளும் கொஞ்சம் கூட யோசனை இல்லாமல் சரிக்கு சரி உட்கார்ந்து விழுந்து விழுந்து சிரித்து கொண்டு, கலா என அழைத்தேன் கோபமாக. அவள் இப்ப வரமாட்டாள், கேம் இன்னும் முடியவில்லை என்றான் சின்னவன். வேறு என்ன செய்யட்டும்? நான் காவலுக்கு அங்கேயே உட்கார்ந்து விட்டேன். என் பிள்ளைகள் தான் சம்பளப்பட்டு போனார்களோ இல்லை என் பார்வையில்தான் மோசமோ? அவர்கள் கலாவை அனாவசியமாக உற்று உற்று பார்ப்பது போல் தெரிந்தது. அந்த பெண்ணும் ரொம்ப சுதந்திரமாக பழகுவது போல் பட்டது. இன்னொரு நாள் பெரியவர்கள் இருவரும் ஆபீஸுக்கு போய்விட்டார்கள். சின்னவன் காலேஜுக்கு. யாரும் வரப்போவதில்லை என்ற தைரியத்தில் வீட்டை கலாவின் பொறுப்பில் விட்டுவிட்டு போனேன். திரும்பி வந்து பார்த்தால் கட்டிலின் மேல் பனியன் கூட போடாமல் இவர் படுத்திருந்தார். இந்த பெண் முதுகை பிடித்து விட்டு கொண்டிருந்தாள். இதற்கு நிச்சயம் முடிவு கட்ட வேண்டும். நயமாக சொன்னால் இவர் கேட்க மாட்டார். இந்த வியாதிக்கு சஸ்திர சிகிச்சைதான் சரி. கலாவின் மேல் ஏதாவது திருட்டு பட்டம் கட்டித்தான் வெளியே அனுப்ப வேண்டும். எனக்கே தெரிகிறது, நான் செய்ய நினைப்பது தப்புதான், பாவம்தான். பெரிதாக ஒரு விபரீதம் நடப்பதை தடுக்க எனக்கு வேறு வழி தெரியவில்லை. அடுத்த முறை திருப்பதி போகும்போது அபராத காணிக்கை போட்டு விடுவதாக நேர்ந்து கொண்டேன்.
இரவு 10 மணி. எல்லோரும் தூங்கப் போய்விட்டார்கள். என் கை வளையல்கள் ஒரு ஜோடியை கழற்றினேன். உள்ளே கலாவின் பை அலமாரியின் அடித்தட்டில் இருந்தது. அதன் உள்ளே போட்டுவிட்டு மௌனமாக திரும்பிவிட்டேன். படுத்து விட்டேனே தவிர உறக்கம் வரவில்லை. தப்பு செய்வது என்பது கூட சுலபமான காரியம் இல்லை என்று எனக்கு புரிந்தது. மறுநாள் காலை எப்போது ஆரம்பிப்பது? எப்படியும் அவர் ஆபீஸுக்கு புறப்படும் முன் இந்த நாடகத்தை நடத்தியாக வேண்டும். பெரியவன் எங்கேயோ ஆபீஸ் வேலையாக கேம்ப் இருக்கிறது என விடியற்காலை 6 மணிக்கெல்லாம் புறப்பட்டு போய்விட்டான். மணி 8 அடித்தது. ஏன் கலா, என் வளையல்கள் 2 இந்த அலமாரியில் கழற்றி வைத்திருந்தேன். உன் கண்ணில் பட்டதோ என கேட்டேன் சாதாரணமாக. இல்லையே மாமி என கூறியவள் தொடர்ந்து காய்கறிகளை நறுக்கலானாள். நான் எங்கெல்லாமோ தேடுவதாக 15 நிமிடங்கள் போக்கு காட்டிவிட்டு மெதுவாக அவரிடம் விஷயத்தை சொன்னேன். அவரும் உடன் வந்து தேடி பார்த்தார். எங்கேயாவது வைத்துவிட்டு எங்கேயாவது தேடிக்கொண்டிருந்தால் எப்படி? கவனமாக பார் என்றார். இங்கேதான் வைத்தேன், எனக்கு நன்றாக கவனம் இருக்கிறது என்று அலமாரியை தட்டி காட்டினேன். எங்கள் பேச்சை கவனித்த சமையற்கார அம்மாள் விடு விடுவென்று உள்ளே போய் தன் பெட்டியை கொண்டு வந்து தலை கீழாக கொட்டினாள். எங்கள் வீட்டில் 10 வருஷங்களாக வேலை பார்ப்பவள். நீங்கள் நன்றாக பார்த்து கொள்ளுங்கள், மனதில் ஒரு சின்ன சந்தேகம் கூட இருக்கக்கூடாது பாருங்கள் என்றாள். நான் உங்களை தப்பாக ஏதும் சொல்லவே இல்லை என நான் இடைமறித்தும் ஒவ்வொன்றாக உதறி காட்டினாள். எதுவுமே நடவாதது போல கலா தன் தலையை குனிந்தவாறு தன் வேலையில் ஈடுபட்டிருந்தாள். நான் அவளை உற்று பார்ப்பதை என் கணவர் புரிந்து கொண்டார். இதோ பாரம்மா கலா, நீயும் உன் பையை உதறி காட்டிவிடு, மாமியின் சந்தேகம் போகட்டும் என்றார். பை என்னிடம் இல்லையே மாமா என்றாள் அவள். பை இல்லையா? நேற்று இரவு கூட இருந்ததே. உங்கள் பெரிய பிள்ளை கேம்ப் போகும்போது அதை எடுத்து போவதாக சொன்னார். ஏதோ ஃபைல்கள் வைக்க வேண்டுமாம். என் சாமான்களை அலமாரியில் தனியாக எடுத்து வைத்திருப்பதாக சொன்னார். நான் அலமாரியை போய் பார்த்தேன். கலா சொன்னது சரிதான், பை அங்கே இல்லை. என்னுடன் வந்த கலா தன் துணிகளை உதறி காண்பித்தாள். வளையல்கள் அங்கு இல்லை. நான் அதிர்ந்து போனேன். மெல்லவும் முடியவில்லை, விழுங்கவும் முடியவில்லை. 4ஆம் நாள் என் பிள்ளை திரும்பி வந்தான். அவன் பெட்டியில் மடித்து வைக்கப்பட்டிருந்த பையை எடுத்தான். இதை கலாவிடம் கொடுத்துவிடு என்றான். நான் அவனையே பார்த்தபடி நின்றேன். என்ன அப்படி பார்க்கிறாய்? ஒன்றுமில்லை. இவனிடமும் வளையல்கள் இல்லையா? அப்படியானால் அவை எங்கே போயிருக்கும்? 5 பவுன் வளையல்கள். இன்றைய விலைக்கு கிட்டத்தட்ட 20,000 ரூபாய். ஐயோ, எதையோ நினைத்து எப்படியோ ஆரம்பித்து இப்படி முடிந்து விட்டதே. மதியம் உணவு முடிந்த பிறகு இதையே நினைத்தபடி படுத்திருந்தேன். மூத்தவன் அறை கதவை திறந்து கொண்டு உள்ளே நுழைந்தான். கதவை மூடி தாளிட்டான். தன் சட்டை பையில் இருந்து அந்த வளையல்களை என்னிடம் கொடுத்தான். இது எப்படி உன்னிடம் என ஒன்றும் தெரியாதவள் போல் கேட்டேன். நீ எங்கே கொண்டு போய் வைத்தாயோ அங்கிருந்துதான் எடுத்தேன் என்றான் அமைதியாக. முரளி என பதறினேன். அம்மா, அன்று பூனை போல் அந்த பக்கம் இந்த பக்கம் பார்த்து வளையல்களை கலாவின் பையில் திணித்தாயே, நான் அதை பார்த்தபடிதான் இருந்தேன். உன் எண்ணம் திட்டம் எல்லாம் புரிந்தது. மறுநாள் காலை இங்கு என்ன நடக்கும் என்பதையும் என்னால் யூகிக்க முடிந்தது. நம் வீட்டில் இல்லாததா பையும் பெட்டியும்? வேண்டுமென்றே கலாவின் துணிகளை தனியாக எடுத்து வைத்து அந்த பையை எடுத்து போனேன். ஆமாம் அம்மா, அந்த பெண் என்ன தப்பு செய்தாள்? எதற்கு இந்த அவப்பெயர்? நீ கூடவா இப்படி? அம்மா, என்னால நம்பவே முடியலையே என்றான். தப்பு தாண்டா, தப்பு தாண்டா. ஒரு தப்பு நடக்காமல் இருக்க இன்னொரு தப்பு செய்தது பெரிய தப்புதான் என கதறினேன். உன் மனசு எனக்கு புரிகிறது அம்மா. என் வருத்தம் எல்லாம் உனக்கே உன் பிள்ளைகள் மேல் நம்பிக்கை இல்லையே என்பதுதான். நாங்கள் என்ன பெண்களையே பார்க்காதவர்களா? இல்லை அவர்களுடன் பழகாதவர்களா? என்னுடன் ஆபீஸில் எத்தனை பெண்கள் வேலை பார்க்கிறார்கள்? தம்பியுடன் எத்தனை பெண்கள் படிக்கிறார்கள்? கெட்டு போக வேண்டும் என்றால் எப்போது வேண்டுமானாலும் நடக்கலாம். அம்மா, நீ என்ன வேலி போட்டாலும் அது உடைந்து விடும். நான் என்ன பதில் சொல்வது என புரியாமல் விழித்தேன். அந்த பெண் நம்மை நாடி வந்திருக்கிறாள். நாம் அவளை ஆதரித்துத்தான் ஆக வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை. வேண்டாம் என்றால் பக்குவமாக சொல்லி அனுப்பிவிடு. இந்த மாதிரி எல்லாம் அவமானப்படுத்தி அழ வைத்து அனுப்ப வேண்டாம். நல்ல பெண், படித்தவள், கெட்டிக்காரி. அவள் உட்கார்ந்து சாப்பிடவில்லை, அத்தனை வேலைகளையும் இழுத்து போட்டு கொண்டு செய்கிறாள்.
என்ற வாய்க்கு வாய் நீயே புகழ்ந்து பேசி இருக்கிறாயே, அவள் எதிர்காலத்தை தயவு செய்து பாழடித்து விடாதே. ஒவ்வொரு வார்த்தையும் என் நெஞ்சில் ஈட்டியைப் போல் பாய்ந்து எனது சந்தேக அரக்கனை வீழ்த்தி கொன்றது. இதோடு இந்த கதை முடியுது. அடுத்த கதை ஒளிராத வைரம். வாங்க கதைக்குள்ள போகலாம். அன்று ஞாயிற்றுக்கிழமை. வீட்டில் எல்லோரும் டிவி பெட்டியை சுற்றி உட்கார்ந்து வீடியோ பார்த்து கொண்டிருந்தார்கள். சாதாரணமாக நான் அதையெல்லாம் உட்கார்ந்து பார்ப்பதில்லை. திங்கள் முதல் சனி வரை அலுவலகத்தில் யந்திரமாக உழைத்த பிறகு ஒரு நாளாவது ஓய்வு வேண்டாமா? ஆனால் அன்று அந்த பக்கமாக போனவள் படத்தில் 2 காட்சிகளை பார்த்தேன். பார்த்தவள் அப்படியே ஒன்றிப் போனேன். வேலை பார்க்கும் கணவன் மனைவியிடையே ஏற்படும் யார் உயர்வு என்ற வழக்கமான பிரச்சனையைத்தான் அற்புதமாக கையாண்டிருந்தார்கள். இருந்தாலும் கூட அந்த கதையின் நாயகியோ புருஷன் சீரும் போது எல்லாம் அடங்கி அடங்கி போவதாக காட்டியிருந்தார்கள். அதுதான் எனக்கு சரியாக படவில்லை. அவள் சம்பாத்தியத்தில் எல்லோரும் குளிர் காயும் போது அவள் தனக்காக சில பிரத்யேகமான சலுகைகளையும் சௌகரியங்களையும் எதிர்பார்ப்பதில் என்ன தவறு? அவள் எதற்காக குட்ட குட்ட குனிய வேண்டும்? ஏன் என் வீட்டையே எடுத்துக்கொள்ளுங்களேன். இந்த டிவி விசிஆர் எல்லாம் என் சம்பாத்தியத்தில் வாங்கியது. இந்த வீடு கூட நான் கம்பெனியில் கேட்டு பெற்ற கடனில் உருவானது. வாயிற்குரட்டில் போடப்பட்டிருந்த மிதியடி முதல் புழக்கடையில் ஓடும் எலக்ட்ரிக் மோட்டார் வரை எல்லாம் என் உத்தியோகம் ஈட்டி தந்தது. எனக்கு அயல் நாட்டு தொடர்புடைய ஒரு கம்பெனியில் உதவி மேனேஜர் வேலை. கையில் வருவது 4000. என் அவருக்கு ஒரு கவர்மெண்ட் ஆபீஸில் ஜூனியர் இன்ஜினியர் வேலை என்று பெயர். எதற்கெல்லாமோ பிடித்தம் போக மாதம் 1500 ரூபாய் வந்தாலே அதிகம். அதையும் யார் கையில் வாங்கினார்கள் இதுவரை? யார் எண்ணி பார்த்தார்கள்? அப்படியே அது என் நாத்தனார் கல்யாண செலவை அடைக்க ஆவியாக போய்க் கொண்டிருந்தது. இப்படி இருந்தும் கூட இந்த வீட்டில் எனக்கு மதிப்பு கிடையாது. ஆபீஸிற்கு போகும் வரையில் மாடாக உழைக்க வேண்டும். திரும்பி வந்த பிறகும் ஓடாக தேய வேண்டும். ஏன், எதற்காக? இத்தனை நாட்கள் பைத்தியக்காரத்தனமாக இருந்தது போதும். அனுபவிக்கிறார்கள் இல்லையா? செய்யட்டுமே. வீடியோ முடிந்தது. இரவு சாப்பாட்டிற்காக எல்லோரும் உட்கார்ந்து விட்டார்கள். வழக்கமாக எல்லோரும் சாப்பிட்டு முடிந்த பிறகு நானும் என் மாமியாரும் இருக்கிறதை பகிர்ந்து கொண்டு ஒப்பேற்றுவோம். எனக்கு ஏன் இந்த தலை விதி? எனக்கும் பசிக்கிறது, நானும் உட்கார்ந்து கொள்கிறேன் என அமர்ந்து விட்டேன். எல்லோரும் என்னை ஒரு மாதிரியாக பார்த்தார்கள். இத்தனை வருஷங்களாக இப்படி ஒரு நாள் கூட நான் நடந்து கொண்டதில்லை. என் மாமியார் ஏதும் பேசவில்லை, மௌனமாக பரிமாறினாள். சாப்பிட்டு முடித்த பின் அந்த தட்டை கூட எடுக்காமல் அப்படியே போட்டுவிட்டு மாடிக்கு விரைந்து என் படுக்கையில் சாய்ந்து கொண்டேன். புத்தகத்தை பிரித்து வைத்திருந்தேனே தவிர மனம் அதில் இல்லை. நிச்சயம் பூகம்பம் வெடிக்கும், எரிமலை குமுறும், என் இதயத்தை திறந்து கொட்ட அப்படி ஒரு சந்தர்ப்பத்தை தான் நான் எதிர்பார்த்து காத்திருந்தேன். 10 மணிக்கு பிறகு உள்ளே வந்த என் கணவர், விளக்கை அணைக்கட்டுமா என கேட்டார். புத்தகம் படிக்கிறேனே, தெரியவில்லையா? விளக்கு இருக்கட்டும் என சல்லென்று விழுந்தேன். நாளைக்கு திங்கட்கிழமை ஆபீஸ் நாள், மணி 10 விட்டது என்றார் அவர். ஒவ்வொரு நாளும் ஒரு கிழமைதான். படிக்கிற போது குறுக்கே குறுக்கே பேசினால் எப்படி என சலித்து கொண்டபடி புத்தகத்தை படிப்பது போல் பாவனை செய்தேன். அதற்கு மேல் அவர் பதில் பேசவில்லை. கட்டிலில் ஓர் ஓரமாக படுத்துக்கொண்டு தன் கண்களை மூடி விளக்கு வெளிச்சம் கூசாமல் ஒரு கை குட்டையை எடுத்து முகத்தை மறைத்தவாறு போட்டு கொண்டார். ஏதாவது பதில் பேசுவார், திருப்பி சூடாக கொடுக்கலாம் என காத்திருந்த எனக்கு அவர் மௌனம் பெருத்த ஏமாற்றமாகவே போயிற்று. புத்தகத்தில் மனம் ஒன்றவில்லை. அவர் புரண்டு படுத்தார். தன்னுடைய வலது கையால் என்னை அணைக்க முற்பட்ட போது நான் வேகமாக விலக்கிவிட்டேன். நாளைக்கு திங்கட்கிழமை ஆபீஸ் உண்டு என அவர் பாடத்தையே திரும்பி படித்தேன். ஓ, ஐ எம் சாரி என கூறியவர் விலகி படுத்து கொண்டார். ஒரு கணம் எனக்கு என் மேலேயே வெறுப்பு ஏற்பட்டது. திடீரென்று என்ன வந்தது எனக்கு? ஏன் இப்படியெல்லாம் நடந்து கொள்கிறேன்? போயும் போயும் ஒரு சினிமாவை பார்த்துவிட்டு ஏன் நடந்து கொள்ளக்கூடாது? இத்தனை நாள் அடங்கி அடங்கி நடந்து கொண்டது போதாதா? என் சாப்பாட்டிற்கு இவர்களை எதிர்பார்க்கிறேனா? குடும்பத்தேரின் அச்சு இந்த அம்மாவாக்கும். தினமும் காலை 4:30 மணிக்கு எழுந்து பால் வாங்குவது என் வேலை.
சமையல் செய்வது மாமியார் என்று பெயர். பக்கத்தில் நின்று கோவிலில் சுவாமி அபிஷேகத்திற்கு எடுத்து கொடுப்பது போல் எல்லாம் எடுத்து கையில் தர வேண்டும். பால்காரன் மணி அடிக்க அடிக்க நான் உறங்குபவள் போல் பாசாங்கு செய்தேன். இவர் புரண்டு படுத்தார். அடுத்த மணி சப்தம் கேட்டால் எழுந்து ஓடுவார் என தெரியும். தூக்கத்தில் தன்னிச்சையாக செய்வது போல அவர் மார்பில் தலையை புதைத்து கொண்டேன். என்னை உதறிவிட்டு எழுந்து போகவில்லை. முடியுமா என்ன? கீழே தாழ் விலக்கப்படும் ஒலி கேட்டது. யாரோ போய் பால் வாங்குகிறார்கள். நிதானமாக கீழே இறங்கி வந்தேன். காலேஜ் போக வேண்டிய மச்சினனும் நாத்தனாரும் காத்து கொண்டு இருப்பது தெரிந்தும் வேண்டுமென்றே குளியல் அறைக்குள் புகுந்து கொண்டு அவர்களை காக்க வைத்தேன். ஏதாவது முணுமுணுப்பார்களோ என்றால் மூச் ஒன்றையும் காணோம். நான் உடுத்தும் துணிகளை நானே தோய்த்தால்தான் எனக்கு எப்போதும் திருப்தி. நேற்று அந்த படம் பார்த்தது என்னுள் புதிதாக ஒரு வீம்பை வளர்த்து விட்டிருந்தது. வேலைக்கு என அமர்த்தி இருந்த செல்லம்மா 2 நாட்களாக வரவில்லை. இன்னும் 4 நாட்களுக்கு வரமாட்டாள் என்பதும் எனக்கு தெரியும். ஒரு வாளி சோப் கலந்த நீரில் என் துணிகளை நனைத்துவிட்டு, அம்மா, என் துணிகளை செல்லம்மாவை விட்டு தோய்க்க சொல்லுங்கள், எனக்கு வேலை இருக்கிறது என பொதுவிலே சொல்லி வைத்தேன். செல்லம்மா இல்லாவிட்டால் என்ன, இந்த அம்மாதான் தோய்க்கட்டுமே. 9 மணிக்கு குளியல் அறைக்கு போன என் கணவர் வழக்கத்தை விட அதிக நேரம் எடுத்துக்கொண்டார். அவர் வெளியே வந்த பிறகு நான் உள்ளே போய் பார்த்தபோது நான் நினைத்தது சரியாக இருந்தது. என் துணிகளை தோய்த்து பிழிந்து வைத்திருந்தார். செய்யட்டும் செய்யட்டும், எனக்காகவா செய்கிறார்? தன் அம்மா சிரமப்படக்கூடாது என்ற கரிசனம். ஆபீஸிற்கு புறப்படும் போது வழக்கமான தயிர் சாதம் டிஃபன் பாக்ஸில். டிஃபன் டப்பாவை தள்ளி வைத்தேன். எனக்கு தயிர் சாதம் வேண்டாம், நான் ஆபீஸ் கேன்டீனில் பார்த்து கொள்கிறேன் என புறப்பட்டேன். என்றுமே சாப்பாடு எடுத்து போகாத என் கணவர், இருக்கட்டும், நான் எடுத்து போகிறேன் என்றார். வீட்டு வாசல் வரை போய் திரும்பியவள், இதோ பாருங்கள், நான் திரும்பி வர தாமதமாகும், யமுனா வீட்டில் குழந்தைக்கு பிறந்த நாள், கூப்பிட்டிருக்கிறாள் என சொல்லிவிட்டு வெளியே விரைந்தேன். அலுவலகத்தில் நுழைந்தால் வேறு என்ன ஞாபகம் இருக்கிறது? வேலை மும்முரத்தில் நேரம் போனதே தெரியவில்லை. மாலையில் யமுனா வீட்டில் பார்ட்டி, பிறந்த நாள் கேக் வெட்டி பாடியாகிவிட்டது. யமுனா என்னுடன் வேலை பார்ப்பவள். அவள் கணவர் அவருடைய இலாகாவில் எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர். அதிகாரி என்ற பந்தா ஏதும் இல்லாமல் சரளமாக பழகுவார். இரவு சாப்பாடு முடிந்தது. நான் புறப்பட்டேன். கொஞ்சம் இருங்கள் மிஸ்ஸஸ் ராகவன், நானே உங்களை என் காரில் வீட்டில் கொண்டு விடுகிறேன். உங்களுடன் முக்கியமாக கொஞ்சம் பேச வேண்டும். யமுனாவிடம் விடை பெற்று காரில் ஏறிக்கொண்டேன். கேட்டை தாண்டியதுமே பெரிய அஸ்திரத்தை தூக்கி போட்டார் யமுனாவின் கணவர். மிஸ்ஸஸ் கீதா, இது உங்கள் தனிப்பட்ட குடும்ப விஷயம். இருந்தாலும் இத்தனை தூரம் பழகிவிட்டு மறைப்பது சரி இல்லை என்பதால் சொல்கிறேன். என் மனம் பதறியது. இவருக்கு ஏதாவது வேண்ட சகவாசம், கெட்ட பழக்கம் ஏற்பட்டிருக்குமோ? ராகவன் ரொம்பவும் கெட்டிக்காரன். எங்கேயோ இருக்க வேண்டியவன் இந்த கவர்மெண்டில் பிச்சை காசுக்காக உழைக்கிறான். இவன் அருமையை எங்கள் டிபார்ட்மெண்ட் ஒரு நாளும் புரிந்து கொள்ளாது. 2 வருஷம் முன்பு புதிதாக 2 மெஷின் வாங்கினோம். அதை நிறுவ பம்பாய் கம்பெனியில் இருந்து இன்ஜினியர்கள் வந்தார்கள். ராகவனின் திறமையை பார்த்து அசந்து போனார்கள். பல மடங்கு அதிக சம்பளத்தில் அங்கே வேலைக்கு அழைத்தார்கள். ஜெர்மனிக்கு பயிற்சிக்கு அனுப்புவதாக சொன்னார்கள். ராகவன் மட்டும் பம்பாய் கம்பெனியில் சேர்ந்தால் மளமளவென்று முன்னுக்கு வருவான். அயல் நாட்டு தொடர்புள்ள கம்பெனி. பிடித்து போய்விட்டால் உச்சிக்கு கொண்டு போய் விடுவார்கள். இவன் வேண்டாம் என்றது சுந்தரேசனுக்கு கிடைத்தது. மாதம் 8000க்கு மேல் வாங்கி கொண்டு பம்பாயில் கம்பெனி கொடுத்த வீட்டில் கம்பெனி காரில் கொழிக்கிறான். மறுபடியும் இந்த வருஷம் ராகவனுக்கு அவர்கள் அழைப்பு விடுத்திருக்கிறார்கள். நீங்கள் தான் எப்படியாவது அவனை சம்மதிக்க வைக்க வேண்டும். என்னிடம் இது பற்றி அவர் ஒரு வார்த்தை கூட சொல்லவில்லையே. சொல்லி இருக்க மாட்டான் என்று எனக்கு தெரியும். நீங்கள் ரொம்பவும் கொடுத்து வைத்தவர் மிஸ்ஸஸ் கீதா. பெண்டாட்டியிடம் பிரியமாக இருக்கிறான் என சொல்வதை நாம் கேட்டிருக்கிறோம். ராகவன் உங்கள் மேல் உயிரை வைத்திருக்கிறான். இவன் பம்பாய்க்கு போய்விட்டால் ஆபீஸ் சுமையும் வீட்டு வேலையும் தாங்காமல் நீங்கள் தவித்து போய் விடுவீர்களாம். நான் பம்பாய் போனால் அவள் இங்கேதான் இருக்க வேண்டும். நல்ல வேலையில் இருக்கிறாள். நல்ல பெயரும் வாங்கிவிட்டாள். நிச்சயம் அவளுக்கு மாற்றல் கிடைக்காது. எனக்கு இப்போது வருகிற சம்பளம் போதும் என்று மந்தையில் ஓர் ஆடாக இருக்கத்தான் விரும்புகிறான். அவன் இருக்க விரும்பினாலும் நாம் அனுமதிக்க கூடாது மிஸ்ஸஸ் கீதா.
வைரத்தை பட்டை தீட்டி பார்த்து பிரமிக்க வேண்டும். இன்னும் 2 நாளில் நான் பம்பாய் கம்பெனிக்கு பதில் அனுப்ப வேண்டும். முயற்சி செய்கிறேன் என்றேன் சுருக்கமாக. கடந்த 24 மணி நேரமாக நான் நடந்து கொண்ட விதம் எனக்கு வெட்கமாக இருந்தது. நான் கொடியில் காய போட்டிருந்த துணிகளை தினமும் எடுத்து தெருவில் வரும் பையனிடம் இஸ்திரி போட்டு வைக்கும் மாமனாரின் கரிசனத்தை நான் ஏன் மறந்து போனேன்? பிளட் பிரஷர் இருந்தும் கூட இரவு ஒரு நாள் நான் பால் குடிக்க மறந்தாலும் தள்ளாமல் மாடி ஏறி வந்து நான் அருந்தும் வரை பக்கத்தில் இருந்து திரும்பி வாங்கி போகும் அந்த தாய் பாசத்தை எப்படி மறந்தேன்? மன்னி தூங்குகிறார் என தொலைக்காட்சி பெட்டியை அணைக்கும் அந்த மைத்துனன் மன்னிக்கு பிடிக்கும் என்று ஸ்டூல் போட்டு ஏறி முல்லை மொக்குகளை பறித்து நான் அலுவலகம் புறப்படும் முன்னால் கட்டித்தரும் அந்த நாத்தனார் இவர்களை வேண்டாதவர்களாக நினைக்க எப்படி மனம் வந்தது? நாணயத்தைப் போல் எல்லாவற்றிற்கும் 2 பக்கம் உண்டு என்பதை ஏன் எண்ணாமல் போனேன்? எல்லாவற்றுக்கும் மேலாக என் அவர் பெருமையாக மறுபடியும் சொல்கிறேன், என்னுடையவர். எனக்காக எத்தனை பெரிய வாய்ப்பை உதறியிருக்கிறார். தன் முன்னேற்றம்தான் முக்கியம் என எல்லாவற்றையும் அவர் உதறிவிட்டு போயிருக்கலாமே. ஏன் போகவில்லை? போகாமல் இருந்துவிட்டு உன்னால் தான் எல்லாமே நாசமாக போயிற்று என சபித்தாரா? இல்லையே. ச்ச, யமுனா வீட்டுக்காரர் சொன்னது போல் நான் எத்தனை பாகியம் செய்திருக்க வேண்டும் இப்படி ஒரு வித்தியாசமான கணவரை பெற. வீடு திரும்பியவள் படுக்க போகும்போது மணி 10:30. பார்ட்டி எல்லாம் நன்றாக நடந்ததா என கேட்டார். என்றேன். எப்படி விஷயத்தை ஆரம்பிப்பது? பீடிகை எல்லாம் எதற்கு? நாளைக்கு ஆஃபீஸ் போனதும் முதல் காரியமாக நீங்கள் ஒரு காரியம் செய்கிறீர்கள். பம்பாய் கம்பெனியில் வேலைக்கு சேர விருப்பம் என எழுதி கொடுக்க போகிறீர்கள். பம்பாய் கம்பெனியா என மழுப்ப பார்த்தார். சும்மா மறைக்காதீர்கள். யமுனா வீட்டுக்காரர் எல்லாவற்றையும் என்னிடம் சொன்னார். ஆமாம், வேற வேலை இல்லை. பணத்துக்காக உங்களை எல்லாம் விட்டுவிட்டு எங்கேயோ போய். பணம் பெரிது இல்லை, ஆனால் உங்கள் வளர்ச்சி, உங்கள் முன்னேற்றம் முக்கியம் இல்லையா? குடத்து விளக்காக இல்லாமல் கோபுர விளக்காக ஆக வேண்டாமா? கீதா, நான் யோசித்து பார்த்தேன். உன்னால் ஆபீஸையும் பார்த்து கொண்டு நான் இல்லாமல் வீட்டு வேலைகளையும் கவனித்து கொண்டு முடியும். நம்பிக்கை இருக்கிறது. யாருக்கு செய்ய போகிறேன்? என் வீட்டுக்காக, என் மனிதர்களுக்காக. கீதா, இதை பற்றி மெதுவாக, சாவதானமாக. இல்லை, எனக்கு இப்போது ஒரு முடிவு தெரிந்தாக வேண்டும். எஸ், இல்லை, நோ. நோ என்றால் நாளை காலை நான் என் வேலையை ராஜினாமா செய்வேன். எஸ் என்றால் எழுந்து போய் விளக்கை அணைப்பேன் என்றேன். இதோடு இந்த கதை முடியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய். தேங்க்யூ.